Welcome back to Giant Saree Collections. நான் உங்கள் சுரேஷ். இன்ஷால்லா தொடர்ந்து சில Giant Saree Collections பார்த்துட்டு இருக்கோம். அந்த பக்கம் நம்ம இங்க பார்க்க போறது ரிடக்ஷன் சாரீஸ் தாங்க. ரிடக்ஷன் சாரீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுல ஏதோ ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அது எந்த சாரியில என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கும், என்னென்ன எந்த மாதிரி இஷ்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல சொல்லியிருப்போம் பாருங்க. நம்ம நார்மலா போடுற கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது. எல்லாமே 6+ மீட்டர்ஸ் இருக்கும். எல்லாமே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத 6+ மீட்டர் சாரி தான் நம்ம நார்மல் வீடியோல போடுறோம். இந்த மாதிரி வீடியோட டைட்டிலே உங்களுக்கு ரிடக்ஷன் சாரீஸ் இருக்கும். இந்த ரிடக்ஷன் சாரீஸ்னு போட்டிருக்க வீடியோ மட்டும் தான் ஒரு கம்ப்ளைண்ட் உள்ளது இருக்கும். அதை நம்ம சொல்லியே போட்டுருவோம். ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம். வாங்க கலெக்ஷன்ஸ் பார்ப்போம். முதலாவதா பாக்குறது லென்த் கம்மியான சாரீஸ்ங்க. இது நல்ல ஒரு சாஃப்ட் பூனம் மெட்டீரியல், நல்ல ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. பாடிக்குள்ள ஃபுல்லாவே இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கு. பட் ஒரு 5 பாயிண்டோ 10 பாயிண்டோ உங்களுக்கு வந்து லென்த் கம்மியா இருக்கலாம். அது என்ன லென்த் இருக்கும், ஒன்னொன்னு என்ன லென்த் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் நான் ஒரு மாசமா நமக்கு கம்ப்ளைண்ட் உள்ள சாரீஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சு வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ என்ன லென்த் இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஓகேன்றவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். கோட் நம்பர் 1714. இதோட பிரைஸ் எல்லாமே ஜஸ்ட் 180 தான். பட் இதெல்லாம் உங்களுக்கு பிளவுஸுமே இருக்கலாம், பிளவுஸ் இல்லாமலும் இருக்கலாம், சாரியோட லென்த் கம்மியா இருக்கலாம். அது என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க பர்ச்சேஸ் பண்ணி தான் பாத்துக்க முடியும். இப்ப நம்ம சொல்றது வந்து உங்களுக்கு நார்மல் சாரீஸஸ் பிளவுஸ் இருக்கும், 6+ மீட்டர்ஸ் இருக்கும். இது அந்த கண்டிஷன். இப்ப 6+ மீட்டர் வரல. இதோட லென்த் வந்து உங்களுக்கு 5.8 இருக்கலாம், 5.10 இருக்கலாம். சோ என்னவாவுமே இருக்கலாம். அதாவது 5.80, 5.90, 5.95 ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்டும் கம்மியா இருக்கலாம், அரை மீட்டரும் கம்மியா இருக்கலாம். இப்ப 5.50 வரைக்கும் கூட இருக்கலாம். இப்ப பிளவுஸ் இல்லாம இருக்கலாம். பல்லு, பாடி, இது கிரேப் சில்க். இதுவுமே நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி தான் கொடுக்குறோம். இது பிளவுஸ், நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ். எல்லாமே ஜஸ்ட் 180. பிளவுஸ் மால்குடி காட்டன் பிளவுஸ், மால்குடி காட்டன், நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர், கான்ட்ராஸ்ட் பிளவுஸ். இப்போ இது பெரும்பாலும் நிறைய சாரி ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் சொல்லி பெருசா கம்ப்ளைண்டே இல்லாம இருக்கலாம். இது பிளவுஸ், பாடி, பல்லு, இது மோஷ் மெட்டீரியல் பிளவுஸ். நல்லா இந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்து இருக்க பேட்டர்னுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. இது பிளவுஸ். இந்த மாதிரி அதாவது பிளவுஸை நீங்க உள்ள விட்டு ஸ்டிச் பண்ணாதான் யூஸ் பண்ண முடியுன்றதுக்காக இந்த மாதிரி டபுள் ஜாயின் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு சில சாரீஸ் இந்த மாதிரி டபுள் ஜாயின் சாரீஸும் இருக்கும். இது எல்லாமே மோஷ் மெட்டீரியல். பல்லு. ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு அது பெட்டரான ஆப்ஷன். நிறைய பேர் பொட்டைக்காக ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு அந்த லாங் கவுனா ஃப்ராகா ஸ்டிச் பண்றதுக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. நார்மல் கலெக்ஷன்ஸ்ல பர்ச்சேஸ் பண்றதை விட இப்படி பர்ச்சேஸ் பண்றப்போ உங்களுக்கு பிரைஸ் பெட்டரா கிடைச்சிடுது. நார்மலா 250க்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அதே சாரி இப்போ உங்களுக்கு 180 கிடைச்சிடுது. இந்த மாதிரி பாடிக்குள்ள ஃபுல்லாவே கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. காட்டுதா பாக்குறது பட்டு பிளாசோ சாரி. நம்ம 300க்கு சேல் பண்றது இப்போ உங்களுக்கு இதுல ரிடக்ஷன் சாரீஸ்ல வந்திருக்கிறதுனால 230. நல்ல ஒரு ரங்கோலி சில்க் மெட்டீரியல்ல பார்டர் லைன் சரி, பாடி லைன் சரி, நல்ல ஒரு ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. பிளவுஸ் அந்த பேஸ் கலருக்கும் அந்த நல்ல ஒரு டபுள் கலரா வந்திருக்கிறதுக்கும் அதுக்கேற்ற ஃபாயில் பிரிண்ட்டுக்கும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் 230 தாங்க. எல்லாத்துலயுமே இந்த மாதிரி வித் பிளவுஸோடய வந்திருக்கு. பட் இந்த மாதிரி பிளவுஸ் வந்து நீங்க ஃபுல்லா கட் பண்ணி எடுக்க முடியாம இருக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு ஒரு 5 பாயிண்டோ 10 பாயிண்டோ விட்டுட்டு கட் பண்ண வேண்டியது இருக்கலாம். இல்ல ஒரு சிலர் நீங்க ஃபேட்டா இருக்கீங்க அப்படின்னா பிளவுஸ் மொத்தமாவே உள்ள வச்சு வியர் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனும் இருக்கலாம். பிளவுஸ் நம்ம எதையும் சொல்லாமலாம் சேல் பண்ணலாம். எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலா வீடியோல சொல்லி தான் சேல் பண்றோம். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பல்லு, பாடி, பிளவுஸ். வேணும்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க இந்த ரிடக்ஷன் சாரீஸ் அப்படின்ற டைட்டில் உள்ள வீடியோ விட்டுடுங்க, மற்ற வீடியோ பர்ச்சேஸ் பண்ணீங்க. அதுலலாம் இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராது. அதெல்லாம் பாருங்க, நல்ல ஒரு மல்டி கலர்ல பாடி கலர்ல ஜரி லைன்ஸ் இருக்கு. ஒரு பிளாக் கலர் சாரில இந்த மாதிரி சாட்டின் பட்டா கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி அந்த பார்டர் கலருக்கு ஏற்ற மாதிரி பேட்டர்ன் பிளவுஸ் வந்துருது. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர், பாடி கலர்ல இந்த மாதிரி பீகாக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பாடி கலர் ஃபுல்லாவே ஃபுல் ஜரி வந்தது. இது பல்லு. இதெல்லாம் லட்சுமிபதி பிராண்டோடது. நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல். இதோட பிரைஸ் நம்ம 320 சேல் பண்ணது. இப்போ எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் 230 தான் கொடுத்துருக்கோம். கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்லா பெஸ்டாவே இருக்கு. இது ஜூட் காட்டன், நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ். டோலா, நல்ல ஒரு ஜரி பார்டர் இருக்கு. பாடிக்குள்ள ஃபுல்லாவே உங்களுக்கு ஜரியில ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. பல்லு. இதுல பிளவுஸ் இல்ல, பிராசோ பிளவுஸ் அட்டாச் பண்ணிருக்கோம். இதெல்லாமே உங்களுக்கு டோலா சாரீஸ். நம்ம 320 சேல் பண்றது இப்போ உங்களுக்கு 230க்கே கிடைச்சிருச்சு. விஸ்காஸ் பட்டா, நல்ல ஒரு பிளாக் கலர்ல மல்டி கலர் ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்து பார்டர்ல விஸ்காஸ் பார்டர் கொடுத்துருக்காங்க. பிளவுஸ். இதுலயும் பாடிக்குள்ள ஃபுல்லாவே நல்ல ஒரு ஃபாயில் பிரிண்ட் இருக்கு. பிளவுஸ். கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையா இருக்கு. ஜஸ்ட் 230 கிடைச்சறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஸோ பெரும்பாலும் இதுல பிளவுஸ் இல்ல, அதாவது லென்த் கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு பிளவுஸ் இல்ல அப்படிங்கிறது தான் இருக்கும். இப்போ எப்படினாலும் இதுல பிளவுஸ் இருந்தாலும் உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸா இருந்திருக்க போகுது. இப்போ பிளவுஸ் இல்ல அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி பிளவுஸ் இருந்தாலும் அதை வந்து நீங்க உள்ள வச்சு வியர் பண்ண வேண்டியது இருக்கும். இல்ல நீங்க ஸ்லிமாவும் மீடியமாவும் இருக்கீங்க அப்படின்னா 10 பாயிண்ட் நீங்க விட்டு கட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு சாரில ஒவ்வொரு மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும். நம்ம என்ன அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியாது. இது பிளவுஸ். இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை. அதாவது அது வந்து உங்களுக்கு லென்த் கம்மின்னு தான் சொல்லியிருந்தோம். ஒரு சிலதுல டபுள் ஜாயிண்ட் இருக்கும், ஒரு சிலதுல சிங்கிள் ஜாயிண்ட் இருந்தாலும் உங்களுக்கு லென்த் கம்மியா இருக்கலாம். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு லென்த்தும் கம்மியா இருக்கும், ஜாயிண்ட்டும் 2 ஜாயிண்ட் இருக்கும். ப்ளீட்ஸ் கையில போகிற மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு ஜாயிண்ட் வந்துடும்.
ப்ளஸ் இதுல லென்த் பார்த்திருக்காது. ஸோ பிளவுஸையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் ஜாயிண்ட் இருக்கும். பார்த்ததும் சரி, இதுவும் சரி, காதி காட்டன் மெட்டீரியல், கோட் நம்பர் 1752. இதோட பிரைஸ் வந்து 180. முன்னாடி பார்த்த சாரி 180, இது 180. இப்போ நீங்கள் ஒரு ட்ரெஸ் மெட்டீரியலுக்காக பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா, இப்போ இந்த பிளவுஸ் பீஸை நீங்கள் டாப் போர்ஷனாக யூஸ் பண்ணிப்பீங்க, இது பாட்டம் போர்ஷனாக யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ 180க்கு ஒரு 6+ மீட்டர் சாரி வந்து ஒரு கிடைச்சிடும். இப்போ லென்த் கம்மி அப்படிங்கிறதுல ஒரு 6+ இல்லாட்டினா ஒரு 5.5ன்னு வச்சுக்கோங்களேன். பிளவுஸ், பாடி, பல்லு, எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோலயே கொடுத்துட்டோங்க. ஸோ சாரி இருக்கா இல்லையா, ஆர்டர் பண்ணலாமா, அதுக்கு மட்டும் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. பல்லு, பாடி, சும்மா திரும்ப நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு இதோட லென்த் என்ன, ஹைட் என்ன அப்படிங்கறது கேட்காதீங்க. அதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம வீடியோல கொடுத்துட்டு இருக்கோம். வீடியோவை யாருமே ஃபுல்லா பாக்குறது கிடையாது. இது பல்லு, பாடி. நம்ம ஒரு 10 நிமிஷம் வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த அனாலிட்டிக்ஸ்ல செக் பண்ணா ஒரு நிமிஷம் கூட ஆவரேஜ் வியூ வந்து ஒரு நிமிஷம் கூட இருக்கிறது இல்லை. இது பிளவுஸ். ஆனா வாட்ஸ்அப்ல இந்த நம்ம வீடியோ சொன்ன டீட்டெயில்ஸே திரும்ப 100 தடவை கேட்கறீங்க. அதுக்கான பதில் சொன்னாலும் திரும்ப அதே கேள்வியே 10 தடவை கேட்கறீங்க. கொஞ்சம் வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோல டீட்டெயில் கவர் ஆகல அப்படின்றதுக்காக நீங்க கேட்டாலும் பரவாயில்ல. இது பல்லு, பாடி. வீடியோல கவர் ஆகிருக்க டீட்டெயில்ஸ் வீடியோல கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. இது பிளவுஸ். இப்போ இதோட அதாவது இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாவே கொடுத்துட்டோம். அப்புறமா வாட்ஸ்அப்ல வந்து இதோட லென்த் என்ன அப்படின்னு கேட்பீங்க. இது பிளவுஸ். இப்போ லென்த் கன்சர்ன் இருக்கிறவங்க எனக்கு 6+ மீட்டர் வேணுன்றவங்க இந்த வீடியோ பார்க்க கூட வேணாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்க இந்த ரிடக்ஷன் சாரீஸ்ன்றதை தவிர்த்து மற்ற வீடியோ பாருங்க. இது பல்லு, பாடி, பிளவுஸ். ஒரு 5-10 பாயிண்ட் முன்ன பின்ன இருந்தா பரவாயில்ல, பிளவுஸ் இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்கிறவங்க மட்டும் இது புக் பண்ணுங்க. இது பிளவுஸ், பாடி. அதேமாதிரி நீ 5-10 பாயிண்ட் தானே சொன்னேன், அதுக்காக பர்ச்சேஸ் பண்ண 1/2 மீட்டர் இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. இது பண்ணலாம். 1/2 மீட்டர் வரைக்கும் சொல்லிட்டேன். 5 மீட்டர் இருக்குனாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க தான் வேணும். ஓகேனா புக் பண்ணுங்க, ஓகே இல்லைன்னா விட்டுடுங்க. இது பிளவுஸ். சிலரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன எப்படியா இருக்கு அப்படின்னா, இது 180, அதனால எனக்கு இதுதான் வேணும், ஆனா இதே சேலையில எனக்கு 6 மீட்டர் வேணும் அப்படின்னு இருக்கு. இது பல்லு, பாடி. 6 மீட்டர் இல்லாதனாலதான் 6 மீட்டர் இல்ல அப்படிங்கறத சொல்றோம். இந்த மாதிரியான கண்டிஷன் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் இந்த பிரைஸ் சொல்றோம். அப்புறமா எனக்கு இதுல 6 மீட்டர் வேணும், 7 மீட்டர் வேணும் அப்படின்னா எங்க இருந்துங்க வரும்? இது பிளவுஸ். கையில என்ன இருக்கோ நம்ம அதை தான் சேல் பண்ண முடியும். இது லட்சுமிபதி சாரி 230. பல்லு. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே 180. இது 230. பிளவுஸ். நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட, பாடிக்குள்ள இந்த மாதிரி ஃபிளாரல் பேட்டர்னோட, கான்ட்ராஸ்ட் பல்லுவோட, சாரி கலர் பிளேன் பிளவுஸோட வந்துருது. பட் நீங்க லென்த் செக் பண்ணி பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இல்ல அந்த பிளவுஸையுமே உள்ள விட்டு வியர் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா உள்ள விட்டு தான் வியர் பண்ணணும். பொதுவாக ஜாயின்ட் சாரீஸ்ல எல்லாரும்லாம் அதுல இருக்கிற பிளவுஸே யூஸ் பண்ணிக்க போறது கிடையாது. வேற ஏதோ பிளவுஸ் உங்கள்கிட்ட இருக்கிறத மேட்ச் பண்ணிப்பீங்க. பல்லு, பாடி, பிளவுஸ். நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர். அப்படி அளவுக்கு இதெல்லாம் பெட்டரா இருக்கும். பல்லு, பின்னி சில்க். இதோட பிரைஸ் 250. நல்ல ஒரு ஜரி பார்டரோட, பாடிக்குள்ள ஃபிளார் ஜரி புட்டாவோட வந்துட்டு. இப்போ இந்த பின்னி சில்க்லாம் பிளவுஸ் இருந்தாலும் ரன்னிங் பிளவுஸ் தான் இருக்கும். ஸோ அந்த பிளவுஸ் நீங்க எப்படினாலும் வியர் பண்ண போறது இல்லை அப்படின்னா நம்ம நார்மலா கொடுக்குறது 399. இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் 250 கிடைச்சது. அப்போ இது ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான். அப்படி ஓகேன்றவங்க புக் பண்ணுங்க. இல்ல எனக்கு 6+ மீட்டர் தான் வேணும் அப்படின்றதுக்கு நம்ம 1000 வீடியோ கொடுக்குறோம். அப்படி வேணுங்கிறவங்க அப்படி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்ம இவ்வளவு விளக்கம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமே எனக்கு இந்த சேலை தான் வேணும், ஆனா 6+ எனக்கு வேணும் அப்படின்றப்ப நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்றது எங்களுக்கு தெரியல. இப்ப அடுத்ததா பார்க்க போற சாரீஸ்ல இது லென்த் உங்களுக்கு சரியா தான் இருக்கும், பிளவுஸுமே இருக்கலாம். ஸோ ஒரு ஏதோ 1-2 நம்ம சொல்றது தப்பி தவறியும் போகலாம். இப்போ எல்லாத்துலயுமே இதுல பிளவுஸும் இருக்கு. பிளவுஸ் ரஃபான ஸ்டிச் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது மற்றபடி உங்களுக்கு லென்த் வைஸ்ல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது. நீங்க நார்மலா பர்ச்சேஸ் பண்ற மாதிரி சரி தான். பட் இதுல இஷ்யூ என்ன அப்படின்னா, யூஸ்வலா இந்த மாதிரி உங்களுக்கு உள்பக்கம் இருக்கிறது வந்து உங்களுக்கு சிறுசாவும், வெளிப்பக்கம் முந்தி பக்கம் இருக்கிறது வந்து பெருசாவும் இருக்கும். 4 மீட்டர் உள்ள போர்ஷன் வெளியிலையும் உள்ள 2 மீட்டர் உள்ள போர்ஷனும் போகணும். பட் இந்த மாதிரியான சாரீஸ்ல ஒரு சிலர் அப்படி மாறி வந்துடும். அப்படி மாறி வர்றப்ப இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ளீட்ஸுக்குள்ள போய் உட்காந்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் முன்னையோ பின்னையோ வரலாம். இதையுமே ஒரு ஸ்லிம்மாவோ மீடியமாவோ இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளீட்ஸ் கடையில் வர மாதிரி ஸ்டிச் ரெடி பண்ணிக்க முடியும். பட் ஃபேட்டா இருக்கவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது, கொஞ்சம் முன்னையோ பின்னையோ வரலாம். அப்ப அந்த ப்ளீட்ஸுக்கு வெளியிலையுமே கூட ஜாயிண்ட் வரலாம். இது பல்லு. அப்படி உள்ள கண்டிஷன் மட்டும் தான். பட் மற்றபடி லென்த்ல உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது. இது எல்லாமே 6+ மீட்டர்ஸ் இருக்கும். ஜாயிண்ட்டும் பெர்ஃபெக்டா தான் இருக்கும். இப்போ நம்ம ஜாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த இருக்கு இந்த மாதிரி சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணிருப்போம். ஸோ வெளில வந்தாலுமே ஜாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய போறது கிடையாது. பட் ஆனாலும் வாங்கிட்டு நீங்க சங்கடப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். இப்போ ஜாயிண்ட் உங்களுக்கு வெளில தெரிய போறது கிடையாது, நம்ம சேம் கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னாலும் நீங்க உங்க ஹார்ட் அண்ட் மணில இருந்து பர்ச்சேஸ் பண்றீங்க. பல்லு, பாடி. அப்போ ஸ்டிச் கொஞ்சம் முன்ன பின்னா வருது அப்படின்னா அது உங்களுக்கு சங்கடமா இருக்கும். அதனால நம்ம அப்படி வரக்கூடிய சைஸை முதல் கொண்டு சொல்லியே போட்டுடுறோம். 1774. பரவாயில்ல, ஒரு 50 ரூபா கம்மியா கிடைக்குதுல அப்படின்றவங்க பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. இல்ல ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. எல்லாமே லென்த் கம்பல்சரி இருக்கும். எல்லாத்துலயுமே உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும். இந்த மாதிரி பல்லு வர வேண்டிய சாரிகளுக்கு பல்லு வந்துருது.
எல்லாத்துலயுமே கம்பல்சரி பிளவுஸ் இருக்கும். ஸோ லென்த் வைஸ் எந்த ஒரு இஷ்யூமே இருக்கு. ஸ்டிச் தான் நம்ம நார்மலா போடுற சைஸ்ல உங்க ஸ்டிச் வந்து பீட்ஸ் கடையில போய் உட்காந்துரும். எப்படினாலுமே நீங்க எவ்வளவு ஃபேட்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஸ்லிம்மா இருந்தாலும் சரி, பீட்ஸ் கடையில போயிடும். இது பீட்ஸ் கடையிலையும் போகலாம், கொஞ்சம் முன்ன பின்னையும் இருக்கலாம். அதுக்கு ஓகேன்றவங்க இதுல பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சாரீஸுமே நம்ம தனிப்பட்ட முறையில குவாலிட்டி செக் பண்ணிடுறோம். இது பிளவுஸ். கம்ப்ளைண்ட் உள்ள சாரீஸ்ல இந்த சாரீஸ்ல என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லியே போட்டுடுறோம். இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லாத 6 மீட்டர் சாரீ தான் நம்ம நார்மல் வீடியோல போடுறோம். ஸோ அப்ப நம்ம குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாருங்க. ஜாயிண்ட் சாரீஸை இந்த அளவுக்கு யாராலையுமே பண்ணவே முடியாது. இப்போ மற்ற இடங்கள்ல இந்த தலைவலிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஸ்டிச் பண்ணாம கட் பீஸாவே சேல் பண்ணிடுறாங்க. அப்படியே ஸ்டிச் பண்ணாலும் கட் பீஸா தான் உங்களுக்கு வீடியோல காமிப்பாங்க. நீங்க கேட்டீங்கன்னா ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்டிச் பண்றது அப்படின்றது 2 போர்ஷனையும் எடுத்து ஸ்டிச் பண்ணா அவங்க வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு முடிச்சிடுவாங்க. நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த 10 சாரி நீங்க இப்போ ஒரு 10 சாரி பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா 4 சாரி உங்களுக்கு வேஸ்டாவே போயிடும். நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் இருக்கு. இது பிளவுஸ். கோட் நம்பர் 1783. பேஸ் கலருக்கும் ஃபிளாரல் பேட்டர்னுக்கும் அதுக்கேற்ற பல்லுக்கும் அதுக்கேற்ற பிளவுஸுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. எப்படியா இருந்தாலும் அந்த ஸ்டிச் வந்து தெரிய போறது இல்லைங்க. பட் நம்ம சொல்லாம சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் சங்கடமா இருக்கும். இப்ப சொல்றோம் அப்படின்றப்போ அதுக்கு ஓகேவா இருக்கிறவங்க மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்க போறாங்க. சோ கஸ்டமருக்கு அதுல எந்த ஒரு ட்ரபிளும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு அது ஓகேவா இருந்தா தான் பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. இப்ப உங்களுக்கு அந்த மாதிரி ஓகே இல்லையா நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறது இல்லை. இது பல்லு, பாடி, பிளவுஸ். ஈவன் டேமேஜ் சாரீஸை கூட நம்ம இதுல டேமேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லியே தான் சேல் பண்ணுவோம். இது பிளவுஸ். அடுத்ததா பாக்குறது கிரேப் சில்க். நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர், பல்லு, பாடி, பிளவுஸ், மோஷ் மெட்டீரியல், பிளவுஸ், பல்லு. இதெல்லாமே ஜஸ்ட் 180 தாங்க. பல்லு, பிளவுஸ். இடங்கள்ல ஜாயின் சாரி பர்ச்சேஸ் பண்ணதுல நிறைய பேருக்குள்ள பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இந்த மாதிரியான இஷ்யூவா தான் இருக்கும். சரி வாங்குறாங்க அப்படின்னா அது நான் சொல்றது 4 சாரி, பட் 6 சாரி வரைக்கும் கூட வேஸ்ட் ஆகும். பல்லு, அதாவது இதே மாதிரி 2 போர்ஷனே கொடுத்துருப்பாங்க. அதாவது சம்மந்தம் இல்லாத இங்கிட்ட ஒரு போர்ஷனா இருக்கும், இங்கிட்ட ஒரு போர்ஷனா இருக்கும், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. லென்த் முன்ன பின்ன இருக்கும், ஹைட் முன்ன பின்ன இருக்கும். இந்த மாதிரி 4+2ன்றது சரியா இல்லாம ஸ்டிச் வந்து உங்களுக்கு ப்ளீட்ஸுக்கு இடையில போய் உட்காராம இருக்கும். பல்லு, பாடி, லென்த் கம்ப்ளைண்ட் இருக்கும், ஹைட் கம்ப்ளைண்ட் இருக்கும், டேமேஜ் இருக்கும், மிஸ்பிரிண்ட் இருக்கும். இந்த மாதிரி 10ல் ஒரு 6 சாரி நீங்க கீழே போடுற மாதிரி ஆயிடும். அப்படி பாக்கத்துல இப்ப இதுல நீங்க அதாவது நீங்க ஃபுல் சாரியா எடுக்கிறப்ப இதெல்லாமே இப்ப இது நீங்க பாக்குறது லட்சுமிபதி பிராண்ட். முன்னாடி பார்த்ததும் சரி இதுவும் சரி லட்சுமிபதி பிராண்ட். இது பிளவுஸ், பாடி. இப்போ லட்சுமிபதியில இதோட பிரைஸ் வந்து ஒரு 1500 இருந்தாலும் அதாவது நீங்க அந்த வேஸ்ட் ஆகிற சைடு தான் கணக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜாயின் சைட்ல ஒன்றும் பெருசா லாபம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இது விஸ்காஸ் சாரி, பிளவுஸ், பாடி, பல்லு, சாட்டின் பட்டா, பிளவுஸ், பல்லு. அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஐட்டம் கொடுக்கணும். அதுவும் இப்போ நீங்கள் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே செல்லர்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்களா அப்படியே சேல் பண்ணாங்களான்னு இருக்கணும் தான் நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போடுறோம். சாரியுமே தனிப்பட்ட முறையில் செக் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் உள்ள சாரீஸ் நம்ம கம்ப்ளைண்ட். இப்போ இதெல்லாம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு கொஞ்சம் முன்னப்பையோ பின்னையோ இருக்கலாம். அதுவும் ஸ்டிச் பாருங்க எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்குன்னு. சேம் கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஸ்டிச் இருக்குன்னே தெரியாது, புதுசா தான் இருக்கு. ஸோ இது உள்ள வந்தாலும் சரி வெளில வந்தாலும் சரி பெருசா ஒரு இது கிடையாது. அதுக்காக வெளியே வரதான் செய்யும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஒரு சிலர் பாடி ஷேப்புக்கு வெளியில வரலாம், ஒரு சிலர் பாடி ஷேப்புக்கு வராமலும் இருக்கலாம். இது பிளவுஸ், பாடி. ஏன்னா அவங்க பாடி ஷேப்பை பொறுத்து தான் இருக்கு. பல்லு. மீறி இப்போ ஜாயின் சாரீஸ் அப்படிங்கிறது 6 மீட்டர் மட்டும்னு இருக்காது, 6.5 இருக்கும், 7 இருக்கும். இப்போ அந்த அதாவது இப்போ சாரி லென்த் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அந்த ப்ளீட்ஸ் உங்களுக்கு வெளியில வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கிட்டு நீங்க ஒரு 1/4 மீட்டரோ 1/2 மீட்டரோ கட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளீட்ஸ் உள்ள வந்து நகலலாம். அப்படி ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து பிராசோ சாரி. இது எல்லாமே உங்களுக்கு 230. பல்லு, பாடி, பிளவுஸ். ஸோ அப்படி லென்த் உள்ள சாரீஸ்ல இந்த ப்ளீட்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு ப்ளீட்ஸ் கடையில தான் வரணும் அப்படின்னாலுமே உங்களால அந்த அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வர முடியும். பட் அதுக்கு நீங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கும். இது பிளவுஸ் இப்போ இதெல்லாம் பாருங்க, சாரி பாக்குறப்பே உங்களுக்கு தெரியுது எந்த அளவுக்கு ஒரு லென்த் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு ப்ளீட்டிகள்லையும் இவ்வளவு லென்த் இருக்கு. ஸோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொண்டு தர முடியும். இது பல்லு. ஸோ இங்கிட்ட உங்களுக்கு பிளவுஸ் பக்கத்துல இருந்து நீங்க பிளவுஸ் எப்படி எடுத்துட போறீங்க, எடுத்ததுக்கு அப்புறம் கட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்குள்ள வரலாம். சில சாரீஸ் நம்ம எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணலாம், சரி பண்ண முடியாமலும் இருக்கலாம். இது பிளவுஸ். அது அவங்க பாடி ஷேப்பை பொறுத்து இருக்குது, அதை நம்ம சொல்ல முடியாது. இது பல்லு. நம்ம கொடுக்கறதுன்றது இப்போ நான் 6+ மீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா அது எல்லாருக்கும் 6+ மீட்டர் இருக்கணும். பிளவுஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு ஃபேட்டா இருக்கவங்களுக்குமே பிளவுஸ் இருக்கணும். இது பல்லு. இப்போ நம்ம பாக்குறது மால்குடி காட்டனோட சேர்ந்து இது ஒரு மாதிரி பேப்பர் காட்டனோட மெட்டீரியல். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த சாரியும் சரி இதுவும் சரி 1806. இதோட பிரைஸ் 180. பல்லு.
நல்ல ஒரு கலம்காரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெஸ் மெட்டீரியல்க்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர், அந்த பார்டர்ல பீகாக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பல்லு இதெல்லாமே 180 தான். காதி காட்டன் பல்லு, பாடி, பிளவுஸ். இது எல்லாமே முந்தி போர்ஷன் சிறுசு அப்படிங்கிற கம்பெனி உள்ளதுதான். இப்போ இது நான் வீடியோ போட்டுட்டு இருக்கப்ப அதில் நான் எது என்னென்ன அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வச்சிருப்பேன், அதனால தெரியும். இப்போ நீங்க வாட்ஸ்அப்ல கேட்குறப்ப அது நானே உங்களுக்கு உட்காந்து ஹேண்டில் பண்ணாலுமே அப்போ அந்த சாரி என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் இல்லை ஸ்டாஃப்ஸ் தான் அவங்களுக்கு ரிப்ளை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எது என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே தெரியாது. ஈவன் அது என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறது கூட ஸ்டாஃப்ஸ்க்கு அந்த அளவுக்கு தெரியாது. பிளவுஸ் என்ன மெட்டீரியல், என்ன கலரு, என்ன டிசைனு, அது என்ன ரேட்டு, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வீடியோலேயே இருக்கு. வீடியோலேயே ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பல்லு, பாடி, பிளவுஸ். இந்த வீடியோக்குன்னு சொல்லல, எந்த வீடியோக்கா இருந்தாலும் தான் பார்க்குறது லட்சுமிபதி சாரி. பாலிகுலர் நல்ல ஒரு ஜரி பாலிஷ் இருக்கு. இது பல்லு, பாடி. இதோட ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு 230. ஒரு நாளைக்கு 3000 என்கொயரிஸ் வரைக்கும் எங்களுக்கு வருது. அப்போ ஸ்டாஃப்ஸை பொறுத்தளவு அவங்களுக்கு அந்த சாரி இருக்கா இல்லையா, நீங்கள் புக் பண்ணுற ஆர்டர்ஸோ உங்கள் அட்ரஸோ அதை மட்டும் தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கான டைமிங் இருக்கும். இது பிளவுஸ். அந்த வீடியோவில் என்ன மெட்டீரியல் போட்டிருக்கோம், அது என்ன அப்படிங்கிறது கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. தெரிஞ்சாலுமே நம்ம அவ்வளோ சொல்றதுக்கான டைமும் இருக்காது. இது பல்லு. அடுத்ததாக பார்க்குறது டோலா காட்டன் மெட்டீரியல். நல்ல ஒரு ஜரி பார்டர், பாலிகுலர் நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்கு. அதுக்காக வேற எந்த என்கொயரிஸும் நீங்கள் பண்ணவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலை. வீடியோவில் நம்ம சொல்லாத ஏதோ ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். இன்கேஸ் அந்த ஸ்டாஃபுக்கு அது தெரியல அப்படின்னா கூட எங்கிட்ட கேட்டுட்டு கூட உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவாங்க. பட் வீடியோவில் உள்ள டீட்டெயில்ஸாக நீங்கள் வீடியோலேயே பாருங்க. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர். அப்போதான் நாங்கள் அடுத்தடுத்த என்கொயரிஸையும் டீல் பண்ண முடியும். பல்லு, பாடி. இந்த டோலா மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு 250, 320க்கு சேல் பண்ணுறது பிளவுஸ். இப்போ இதுலேயுமே உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு. இப்போ இதில் வந்து உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் இருக்கு. இந்த மாதிரி பல்லுவும் இருக்கு. பட் அந்த போர்ஷன் மாறி இருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெட்டரான ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். எந்தெந்த மெட்டீரியல் ஸ்டிச் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கும் தெரியும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கே தெரியும். பல்லு, பாடி, பிளவுஸ். சில மெட்டீரியலுக்கு நம்ம ஸ்டிச் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ஸ்டிச் இருக்கு, அதாவது எங்கே இருக்குன்னு நம்மளே தேடுற மாதிரி இருக்கும். இது கிளாஸ் பிராஸோ. இந்த கிளாஸ் பிராஸோட ப்ரைஸ் எல்லாம் 199 தான். இப்போ நம்ம பார்க்குறது வந்து வித்தவுட் பிளவுஸ்ங்க. சாரியில் உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது. பட் பிளவுஸ் எதிர்பார்க்க முடியாது. இப்போ பிளவுஸ் வந்து இதில் ரன்னிங்லேயே தான் இருக்குது. பட் ஆனாலும் நீங்கள் உள்ள வச்சு வியர் பண்ண வேண்டியது இருக்கும். 1822. இது எல்லாமே இந்த மாதிரி காதி காட்டன் சாரி தான். பல்லு, பாடி, பிளவுஸ். இதோட ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு 180 தான். லட்சுமிபதியில் சாட்டின் பார்டர், அதாவது லட்சுமிபதி பிராண்டில் ஜார்ஜெட் மெட்டீரியலில் உங்களுக்கு சாட்டின் பட்டா பார்டர் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்ட் பல்லு, கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருது. 250. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர், பல்லு, பாடி, பிளவுஸ். நல்ல ஒரு சாட்டின் பார்டர் இருக்கு. பாடிக்குள்ள ஃபுல்லாவே கிளிட்டர்ஸ் இருக்கு. இது பிளவுஸ். பாடிக்குள்ள ஃபுல்லாவே நல்ல ஒரு ஜரி பாலிஷ் கொடுத்துருக்காங்க. பல்லு. இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் 250 தாங்க. நல்ல ஒரு சாட்டின் பட்டா கொடுத்துருக்காங்க. பாடிக்குள்ள ஃபுல்லாவே ஜரி லைன்ஸும் இருக்கு. பல்லு வந்துடுது, பிளவுஸ் வந்துடுது. எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோவில் கிளியராக கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணுங்க. இது ஒரு பிளாக் கலர் பிளவுஸ், பல்லு. அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் அதுக்கேற்ற பிளவுஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கு. இதுவும் ஒரு பிளாக் கலர் தான். பாடிக்குள்ள ஃபுல்லாக சாட்டின் பட்டா கொடுத்துருக்காங்க. பிளவுஸ், பல்லு. இனிமே நம்ம பார்க்க போறது எல்லாமே டேமேஜ் சாரீஸ்ங்க. இந்த சாரீஸ்ல ஏதோ ஒரு சின்ன சின்ன டேமேஜஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி நான் ஃபுல் வியூ பார்த்தாலுமே எனக்கு டேமேஜ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியல. நீங்களுமே பாருங்களேன், எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனாலும் டேமேஜ் ஏதோ பார்த்து நோட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த இருக்குல்ல இந்த மாதிரி பார்டரில் இருக்க ஒரு இதில் பார்டரில் தான் இருந்திருக்கு. ஸோ எப்படினாலும் ஜாயின் சாரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். 1382. இதோட ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு 150. இதில் எந்த டேமேஜ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இது பன் பூனம், விஷால் பூனம். நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்குது. பல்லு. இந்த பல்லு கிட்ட உங்களுக்கு இந்த மாதிரி டேமேஜ் இருக்குது. பிளவுஸ். இதெல்லாம் ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது ரங்கோலி சில்க் மாதிரியான மெட்டீரியல். பாடிக்குள்ள ஃப்ளவர் கிளிட்டர்ஸ் இருக்கு. பிளவுஸ், பாடி, கிரேப் சில்க், பிளவுஸ், பல்லு. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர், பல்லு, பாடி, பிளவுஸ். இதெல்லாம் பாருங்க, கிரேப் சில்க்ல பாடிக்குள்ள ஃபுல்லாவே விஸ்காஸ் வருது. ஃபுல் சரியா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 2000 rupees வரைக்கும் வரக்கூடிய சாரி. இது பிளவுஸ். நாம உங்களுக்கு எல்லாமே ஜஸ்ட் 150 தான் கொடுக்குறோம். பிளவுஸ். இதுவும் கிரேப் சில்க்ல இந்த மாதிரி விஸ்காஸ் பார்டர் கொடுத்துருக்காங்க. பாடிக்குள்ளேயும் விஸ்காஸ் வந்திருக்கு. பிளவுஸ். ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு பர்ச்சேஸ் பண்றவங்க தாராளமா நம்ம சைஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். செகண்ட் இல்ல உங்களுக்கு எதுக்கு மெட்டீரியலுக்கான நீட் இருந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. இது பிளவுஸ்.
நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் கொடுத்துருக்கோம் பன் போன மெட்டீரியல். இந்த ரிடக்ஷன் சாரீஸை பொறுத்தளவு அப்போ அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் பெரும்பாலும் சேல் ஆகிடும். ஆனால் எல்லாரும் லேட்டாக பார்த்துட்டு அடுத்து எப்போ வரும்னு கேட்பீங்க. ரிடக்ஷன் சாரீஸ் அப்படிங்கிறது ரெகுலராக வந்துகிட்டு இருக்காதுங்க. இது பல்லு, பாடி வரணும்னு நாங்கள் இஷ்டப்படவும் மாட்டோம். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டேமேஜ் தெரியுது பல்லு. பட் ட்ரெஸ் மெட்டீரியலுக்காக இது பண்ணுறவங்க நீங்கள் அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த ஒரு இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறதுனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ், இந்த ப்ளவுஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 150 வரப்போகுது. நம்ம உங்களுக்கு சாரியே 150 கொடுத்துட்டோம். இதில் எல்லாமே நமக்கு நஷ்டம் தான். நம்ம இந்த மாதிரி நமக்கு கம்ப்ளைண்ட்ஸே வரக்கூடாது, எல்லாமே பெஸ்ட்டாகவே வரணும்னு தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். ப்ளவுஸ், பாடி. பட் அதுக்கு மீறியும் ஜாயின்ட் சாரீஸ்லாம் வரதான் செய்யும். இந்த வர ஃபுல்லாக நாங்களே அந்த லாஸை ஃபுல்லாக நாங்கள் ஏற்றுக்கிறோம். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத 6+ மீட்டர் சாரி மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். பல்லு, நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர். ப்ளவுஸ் 1850 1 பூனம். பாடி கலர் இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் இருக்கு. காட்டன் சாரி ஜரி பார்டரோட பல்லுவோட இந்த மாதிரி பிளவுஸோட வந்துடுது. இப்போ டேமேஜ் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே டேமேஜ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கேன். மற்றது இந்த மாதிரி நம்ம ஃபுல் வியூ பார்த்தாலுமே டேமேஜ் எங்க இருக்குன்னு தெரியல. பல்லு, பாடி, பிளவுஸ். ஃபேப்ரிக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. பல்லு, பாடி, பிளவுஸ். இது ஒரு இக்காட் பேட்டர்ன்ல உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க. பல்லு, பாடி, பிளவுஸ். நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர். பல்லு, பாடி, பிளவுஸ். நல்ல ஒரு பிளாக் கலர் சாரிக்கு கலம்காரி பார்டர். இது பிளவுஸ். இதெல்லாம் லட்சுமிபதி சாரி நம்ம 300 சேல் பண்றது. இப்போ நம்ம தேடி பார்த்தாலும் எங்க இருக்கு டேமேஜ் இருக்குன்னு தெரியாத அளவுக்கு ஒரு மைனர் டேமேஜ் இருக்குது. நம்ம உங்களுக்கு 150 கொடுத்துட்டோம். இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரிடக்ஷன் கொடுக்கணும், அது ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுத்தோம் எங்கேஜா வச்சிருக்கணுன்றதுக்காக வச்சிருக்கிறது. இது பல்லு, பாடி. இதான் கீழ்பக்கம் வரக்கூடிய பார்டர். பிளவுஸ். இது எல்லாமே லட்சுமிபதி பிராண்டோடதுங்க. நல்ல ஒரு ஃபுல் ஜரியோட எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்க. பல்லு, பாடி, பிளவுஸ். நல்ல 2 பக்கமும் விஸ்காஸ் பார்டர் இருக்கு. இது மெட்டீரியலுமே உங்களுக்கு விஸ்காஸ் மாதிரியான மெட்டீரியல் தான். பிளவுஸ், டோலா பட்டோலா 2 பக்கமும் கான்ட்ராஸ்ட் பார்டர், ஃபாயில் பிரிண்ட் இருக்கு. நல்ல ஒரு போச்சம்பள்ளி பேட்டர்ன். இது பிளவுஸ். அகைன் டோலா பட்டோலா. நம்ம பார்டர்லையும் ஃபாயில் பிரிண்ட் இருக்கு, பாடிலையும் ஃபாயில் பிரிண்ட் இருக்கு. 300 320 சேல் பண்ணக்கூடிய சாரி. உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்க பிரைஸ் ஜஸ்ட் 150 தான். இப்போ நம்ம பார்க்கறது, அதாவது இந்த பார்ட்டுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குங்க. இப்போ பாடியில் இருக்க பாருங்க உங்களுக்கு பெருசாகவே டிஃபரன்ஸ் இல்லை. இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக சாரியோட பேக் சைடு, சாரியோட ஃப்ரண்ட் சைடு இந்த இருக்கு இல்லையா, இந்த பார்டருக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. பட் நீங்கள் அதை வியர் பண்ணுறப்ப யாரும் உங்களுக்கு பெருசாக நோட் பண்ண போது கிடையாது. நம்ம ஜாயின்ஸ் எல்லாம் பாருங்க, நம்மளே பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கு ஜாயிண்ட் இருக்குன்னே தெரியாத அளவுக்கு சேம் கலர் ரெடியூஸ் பண்ணி பெர்ஃபெக்டாக கொடுத்துட்டு இருக்கோம். பாடியில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. பபட் பார்டர் இங்கிட்டும் வேற, அங்கிட்டும் வேறையா இருக்கு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இப்படி சின்ன விஷயத்த கூட நாங்கள் நோட் பண்ணி உங்களுக்காக ஒதுக்கி வச்சிருக்கோம். இது பிளவுஸ் 1864. இது சனா சில்க் மெட்டீரியல். இதோட பிரைஸ் உங்களுக்கு 250 கொடுக்குறோம். எந்த அளவுக்கு மைன்யூட்டா நாங்கள் உங்களுக்காக பார்த்துருக்கோம் பாருங்க. இப்போ இதில் பாருங்க, இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஜரி லைன்ஸ் இருக்கு, இந்த பக்கம் உள்ள பார்ட்ல விஸ்காஸ் லைன்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் இதுல உள்ள வித்தியாசம். ஸோ அதுக்காகவும் ஒதுக்கி இருக்கும். பட் அது வந்து ப்ளீட்ஸுக்கு மேல உங்களுக்கு ஜரி லைனும் ப்ளீட்டுக்கு கீழே ஜரி லைன் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. இது பிளவுஸ். இதோட பிரைஸ் வந்து 230. இடங்கள்ல பர்ச்சேஸ் பண்றப்போ இதெல்லாம் உள்ளதுதான், அதெல்லாம் உங்க தலையில தான் விழும். நீங்க தான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். பட் நாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன வித்தியாசம் முதற்கொண்டு பார்த்து செக் பண்ணி உங்களுக்காக அனுப்புறோம். இது பிளவுஸ். இதுக்கு அடுத்து நம்ம பாக்குறதுல கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையா, என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியலைங்க. இது பிளவுஸ். பாடி. ஆக்சுவலாக இப்போ இது மற்றதெல்லாம் நம்ம நோட் பண்ணியிருப்போம். இதுல இருந்து இந்த கம்ப்ளைண்ட் நோட் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறதுல ஃபுல்லாகவே நம்ம எதுவுமே நோட் பண்ணாமல் இருக்கோம். ஸோ மேபி ஒரு கம்ப்ளைண்ட்டே இல்லாத சாரி கூட இதில் கலந்துருந்துருக்கலாம், இல்லை கம்ப்ளைண்ட் இருந்து நோட் பண்ண மறந்துருந்துருக்கலாம். நமக்கு தெரியல, டவுட்டாக இருக்கு. அப்படி டவுட்டாக இருக்க கூட நான் உங்களுக்கு சொல்லியே போட்டுட்டேன். இது பிராசோ சாரி 250. இப்போ இதெல்லாம் 1 மாசத்துக்கு மேலே ஆனது பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம ரிடக்ஷன் போட்டு 1 மாசத்துக்கு மேலே இருக்கும். 1 மாசத்துக்கு மேலே ஆனது. ப்ளஸ் நம்ம கிட்ட பல்கா பர்ச்சேஸ் பண்றவங்களும் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இப்போ இது பொட்டேக் மாதிரி வச்சிருக்கவங்க கூட ட்ரெஸ் மெட்டீரியலுக்காக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்படி அங்கிட்ட இங்கிட்ட போட்டதுல இப்போ இதெல்லாம் என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. கம்ப்ளைண்ட் இல்லாமலும் இருக்கலாம், இருக்கவும் செய்யலாம். எந்த கம்ப்ளைண்ட்டாகவும் இருக்கலாம். எப்படினாலும் எனக்கு ஓகே அப்படிங்கிறவங்க இதில் புக் பண்ணிக்கோங்க. பிளவுஸ். இது லட்சுமிபதி சாரி. பிளவுஸ், பல்லு எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ்ங்க. பிளவுஸ், பாடி லட்சுமிபதி பிராண்டோடது. பாடிக்குள்ள ஃபுல்லாக நல்ல ஒரு ஜரி லைன்ஸ் இருக்கு. பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர். பாடிக்குள்ள ஃபுல்லாக இந்த மாதிரி மல்டி கலர் பேட்டர்ன் இருக்கு. பல்லு, பாடி
அந்த ஜரி பார்டருக்கு இந்த இடமே பிரைட் ஆயிட்ட மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரைட்டான பார்டர். இது பிளவுஸ். பட்டு பிராசோ ராஜா ராணி தீம் கொடுத்துருக்காங்க. பல்லு. இது கிளாஸ் பிராசோ நம்ம 400 சேல் பண்றது. இப்போ உங்களுக்கு 299. பல்லு. பாடி பிளெயின் ஜரி 150. இதே பீசஸ் இருக்கு, ஸோ டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு லட்சுமிபதி வெரைட்டியோட சேர்ந்தது. 230. பிளவுஸ். டிஃபான் 200. கிரேப் சில்க் 200. மோஷ் மெட்டீரியல். பல்லு. பாடி. பிளவுஸ். நல்ல ஒரு பிளாக் கலர்ல சாட்டின் சாரி. பிளவுஸ். கான்ட்ராஸ்ட் பார்டர். பல்லு. நல்ல பாடி ஃபுல்லாவே இந்த மாதிரி ஜரி இருக்கு. பிராசோ சாரி. பிளவுஸ். பாடி. பல்லு. கான்ட்ராஸ்ட் பார்டர். பார்டர்லயும் ஃபாயில் பிரிண்ட் இருக்கு, பாடிலையும் ஃபாயில் பிரிண்ட் இருக்கு. ரங்கோலி சில்க்ல இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. பல்லு. பாடி. பிளவுஸ். நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர். பார்டர்லையும் ஃபாயில் பிரிண்ட் இருக்கு, பாடிலையும் ஃபாயில் பிரிண்ட் இருக்கு. இது பிளவுஸ். ரங்கோலி சில்க்ல பாடிக்குள்ள ஃபுல்லாவே நல்ல ஒரு ஃபாயில் பிரிண்ட் கொடுத்த சாரி. பிளவுஸ். இதோட பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு 230. இப்போ நம்ம பாக்குறது உங்களுக்கு ஃபுல் சாரிங்க. இது சாரி வந்து ஃபுல் சாரி தான். இதுல ஜாயிண்டே கிடையாது, ஃபுல் சாரி. பட் லென்த் வந்து உங்களுக்கு அதாவது வித் பிளவுஸோட நம்ம கணக்கு பார்க்கறதுல 6 மீட்டர்ஸ் இருக்காது, லென்த் கம்மியா இருக்கும். அது என்ன லென்த் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதோட பிரைஸ் உங்களுக்கு 199 கொடுக்குறோம். பிராசோ சாரி. இதுவும் ஜில்மில் பிராசோ. ஆக்சுவலா சாரியோட பேக் சைடு, இதான் ஃப்ரண்ட் சைடு. பட்டு பிராசோ. பிளவுஸ். பிளவுஸ்க்கு இந்த மாதிரி உங்களுக்கு ரஃபாக ஜாயின் கொடுத்துருக்கோம். பட் சாரி கடையில் நமக்கு ஜாயிண்டே கிடையாது. பல்லு. ஒரு ஜரி பார்டர். இதெல்லாமே லட்சுமிபதி பிராண்டு. இந்த பிராசோ சாரி, லட்சுமிபதி சாரி இதெல்லாமே உங்களுக்கு 250. இதெல்லாமே ஃபுல் சாரீஸ்ங்க. பல்லு. பிளவுஸ். ஃபுல் சாரீஸ் இந்த மாதிரி உங்களுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல கிடைச்சிடுது. கோட் நம்பர் 1894.